ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம குழந்தைங்க எல்லாருமே பிரெட் ஆம்லேட் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அதில் இருக்கிற உள்ளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு அப்புறமா தான் சாப்பிடுவாங்க. அதில் பாதி பிரெட்டையுமே வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போது அப்படி வேஸ்ட் ஆகாமல் அவங்க ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய், 2 வத்தல் மிளகு. அது வந்து உங்களுக்கு காரத்தை பொறுத்த மாதிரி நீங்க வந்து அதிகப்படுத்திக்கலாம், இல்ல கம்மி பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு பிஞ்சு மஞ்சப்பொடி, அப்புறமா பெப்பர் பவுடர், தேவையான அளவு சால்ட்டை சேர்த்துக்கலாம். மஞ்சப்பொடி வந்து ஆப்ஷனல் தான். அது வந்து கலருக்காக தான் நம்ம சேர்க்கிறோம். உங்களுக்கு வந்து கலர் வேணும்னு நினைச்சீங்கன்னா மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் இன்னைக்கு வந்து இதுக்கு வந்து 3 முட்டை வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த 3 முட்டையுமே இந்த ஆனியன் இது கூடவே நம்ம உடைச்சு ஊத்திடலாம். இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜார்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இதை அரைச்சு எடுத்தாச்சு. இது பார்க்கும்போதே ஒரு க்ரீமி டெக்ஸ்சர்ல வந்து அது இருக்கும். இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, அடுத்து பிரெட்ல அப்ளை பண்ண போறோம். நான் வந்துட்டு பிரெட்டை டிப் பண்ண போறது கிடையாது. டிப் பண்ணும்போது சில டைம்ல வந்து அந்த பிரெட் உடஞ்செல்லாம் போகும். நமக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டா இருக்கணும் அப்படின்னா, டிப் பண்ணி எடுக்கிறத விட நம்ம வந்துட்டு மேல வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். நம்ம ஜாம் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணலாம். நான் இன்னைக்கு அப்படிதான் பண்ண போறேன். அதுக்கப்புறம் நான் வந்து கல்ல அடுப்புல வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 4 பிரெட் எடுத்து நான் வந்து கல்லுல வச்சிடுறேன். வச்சுட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இதுக்கு மேல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த நம்ம அரைச்சு வச்சிருக்க எக்கோட மிக்சிங்கை வந்துட்டு இதுல ஸ்ப்ரெட் பண்ணி விட போறேன். ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி பிரெட்டை நம்ம ஆப்போசிட் சைடு திருப்பி வச்சுக்கலாம். திருப்பி வச்சுட்டு அதுலயே நம்ம வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இன்னைக்கு ஆயில் வந்து இதுல ஊத்தல. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நான் மேக்ஸிமம் வந்து சாஃப்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆயில் வந்து ஆட் பண்ண மாட்டேன். நமக்கு கொஞ்சம் கிறிஸ்பியா வேணும் அப்படின்னா நம்ம ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து மார்னிங் டைம்ல வந்து சாஃப்டா இருக்கிறது தான் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆயில் வந்து இல்லாம சாஃப்டா இருக்கிறது தான் நல்லா இருக்கும். அதனால வந்துட்டு நான் ஆயில் வந்து அவாய்ட் பண்ணிடுறேன். அப்புறம் இதை வந்து 2 பக்கமும் திருப்பி திருப்பி வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளவுதான், நம்மளோட பிரெட் ஆம்லேட் ரெடி. இதை நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார்